அந்த நவராத்திரி விழாவினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் நீக்கி அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது தான் இந்த விழாவினுடைய விழா. ஒரு காலத்துல துஷ்டர்கள் அசுர சக்திகள் எல்லாம் சேர்ந்து நல்லவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கும் பொழுது கருணையே வடிவான அம்மா துர்கையா தோன்றி அந்த அசுர சக்திகள் எல்லாரோட போர் புரிஞ்சு தேவர்களுக்கும் ரிஷிகர்களுக்கும் வெற்றியை தேடி கொடுத்த அந்த நாட்களை தான் நவராத்திரின்னு சொல்றோம். ஆக அந்த 9 நாளும் அசுர சக்திகளை அழிக்கிறதுக்காக அம்மா போர் பண்ணதுதான் அந்த 9 நாள். ஆக ஒரு இடத்துல நல்லது உருவாகணும்னா முதல்ல அங்க இருக்கிற தீயதெல்லாம் போகணும், அப்பதான் நல்லது உருவாகும். அந்த வகையில இந்த நவராத்திரி நாளுடைய விசேஷம் எப்படி அந்த காலத்துல அசுர சக்திகள் மக்களுக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தொல்லை கொடுத்தாங்களோ, அந்த அசுர சக்திகளுடைய குணங்களான காமம், கோபம், பொறாமை இதெல்லாம் இன்னமும் ஜனங்களுக்குள்ள இருந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் மனசுல இருக்கும் பொழுது எவ்வளவு நல்லதே மனசுக்குள்ள போட்டாலும் அது அங்க நிக்காது. காரணம் என்னன்னா அந்த கெட்டது இருக்கு. அந்த கெட்டது சுத்தமானால்தான் நம்ம வாங்கிக்கிற நல்லதால முழுமையான பலனை அடைய முடியும். ஆக இந்த நவராத்திரி விழாவினுடைய விசேஷமே என்னன்னா, ஒருத்தருக்குள்ள தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எத்தனையும் அழிச்சு அமைதியையும் ஞானத்தையும் கொடுக்கிறது தான் இந்த நவராத்திரியினுடைய விசேஷம். ஆக இந்த நவராத்திரி நாள்ல அம்மாவை பக்தியோட வணங்கும் பொழுது, அம்மாவனுடைய அருள் கிடைக்கும் பொழுது இந்த கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்கும். அம்மாவனுடைய அருளை அடையிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதுல ஒரு வழி என்ன அப்படின்னா, அம்மாவனுடைய பேரை திரும்ப திரும்ப பக்தியோடு சொல்றதே இந்த பாவங்கள் அத்தனையும் விலக்கிடும், கஷ்டங்கள் அத்தனையும் விலக்கிடும். அதனாலதான் மதுரம் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கு. மதுரம் அப்படின்னா இனிமையான அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் இங்க இனிமையானன்னா, அம்மாவனுடைய நினைப்பு இனிமையானது, அம்மாவை பார்க்கறது இனிமையானது, அம்மாவனுடைய புகழை கேட்கறது இனிமையானது, அம்மாவுக்கு பூஜை செய்யறது இனிமையானது, அம்மாவை தியானம் செய்யறது இனிமையானது, அம்மாவுடைய கானத்தை சொல்றது இனிமையானது. இப்படி எல்லாமே இனிமையானது. ஆக அப்படிப்பட்ட அந்த இனிமையான சக்தியை இந்த நவராத்திரி முதல் நாள்ல கானத்தோட பக்தியோட அம்மாவை போற்றி பாடும் பொழுது அம்மாவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அம்மா எப்படி மதுரமா இருக்காளோ அவளுடைய ரூபத்துக்கு ஏற்ற மாதிரியே முதல் பாட்டு